யோசிச்சுட்டு இருக்க? பொண்ணுங்களோட சண்டை போட்டா பிரச்சனை ஆயிடும் சதீஷ போட்டு அடிச்சியா? நீ ஆம்பளையா இருந்தா என்ன அடிச்சு பாரு. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா என்ன? எதுக்கு நீ சதீஷ் மேல கை வச்ச? நீ பெரிய ஆம்பளைங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னா தைரியம் இருந்தா ஏன் மேல கை வச்சு பாரு. அது எப்படி? ஆம்பளையா இருந்தா தானே அந்த தைரியம் இருக்கும். அமைதியா படு. புருஷனா இருந்தாலும் ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம தொடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படியா? அது எனக்கு தெரியாது. என்ன ரேப் பண்றான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சரி, நீ கம்ப்ளைண்ட் கொடுடி, குடு. அடியே, இப்போ நான் எல்லாத்துக்குமே ரெடி தான். எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல. என்ன சொன்ன? நான் ஆம்பளையே இல்லையா? இப்போ நான் காட்டுறேன் ஆம்பளை. மீனாட்சி, இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? விஜி, நீ இல்லாதப்போ மீனாட்சி தான் நிம்மதியை கொடுத்த. மீனாட்சியும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள். மீனாட்சி, நான் சொன்னது சரிதானே? இன்னும் ஒரு தங்கச்சியா மீனாட்சியை கையெழுத்துப்பாங்கன்னா ஓகே தான். வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா? வரும்போது முல்லைப்பூ வேணும். உனக்கு என்ன வேணும்? திரும்பி வரும்போது எனக்கு ஒரு கால் வாங்கிட்டு வருவீங்களா? இப்போ உன்னோட நிலைமையில நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. நீ எதையும் யோசிச்சு கஷ்டப்படாத. உனக்கு அக்காவா நான் இங்க இருக்கேன்ல. எனக்கு தெரியும்க்கா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு இவர் இப்ப சொன்னார்ல. நான் இனி எதையும் யோசிச்சு கஷ்டப்பட மாட்டேன். வா, நம்ம உள்ள போலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் போஸ்ட்மேன் தாத்தா. நல்லா இருக்கீங்களா? அது இங்க வா. நாளைக்கு வரும்போது நம்ம 4 லைன் நோட் இருக்குல்ல, அதுல 2 லாங்குவேஜும் எழுதணும். சரி. ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். சரியா? நல்லா படிக்கணும். நல்ல குழந்தைக்கு தான் நாளைக்கு சொத்து. வெரி குட். வணக்கம். சூடா இருக்கு, கவனமா குடி. உங்க ஹஸ்பண்ட் ரமேஷ் நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன்.
5 வருஷமா நீங்க லவ் பண்றீங்கல்ல, ம். ஆனாலும் ஏன் கல்யாணம் ஆன உடனே கோச்சிட்டு போனீங்க? அதுக்கு என்ன போ, அதே இப்போ ஒன்னாயிட்டோம்ல. திரும்பி வந்தது நல்லதா போச்சு, இல்லனா மாமாவை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்படியெல்லாம் யோசிக்காதமா. எதுவா இருந்தாலும் மன்னிக்கணும். மத்தவங்களோட மனச நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இல்லனா வாழ்க்கை நம்ம கையை விட்டு போயிடும். அப்புறம் சங்கடப்படுறதுனாலயும் புலம்புறதுனாலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. கல்யாணம்ங்கிற பாக்கியம் எனக்கு இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் அதை அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நல்ல பையனை லவ் பண்ணு, அப்புறம் கல்யாணம் தானா நடக்கும்ல. ஒருத்தன் இல்ல, 4 பேர் என்ன லவ் பண்றாங்க. ம். ஆத்தாடி, 4 பேரா? நான் சொல்றது உண்மைதான்க்கா. வேணும்னா நானே காட்டுறேன், வாங்களேன். ஆஹா, அப்படி சொல்லு. இந்த காலத்துல லவ் பண்ணாதவங்க யார் இருக்கான்னு சொல்லு. இல்ல, யார் அந்த காதல் மன்னர்கள்? வாங்க, நான் காட்டுறேன். ம். புடி. வாங்கடா. இது உனக்கு. எதுக்கு? முதல்ல கையில வாங்குடா, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ற. புடி, வச்சுக்கோ. இது நீங்க எல்லாரும் மீனாட்சியை மறுக்கிறதுக்கான காசு. என்ன சொன்ன? அவளை இனி நினைக்கவே நினைக்காதீங்க, அவ எனக்கு மட்டும்தான். இங்க பாரு மச்சான், இந்த காதல்னு சொன்னா அது தெய்வீகம், அது ஒரு புனிதமான விஷயம். அதை இப்படி காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது. என்ன கூட கூட பேசினா உனக்கு லெஃப்ட் கண்ண நொல்லையாக்கிருவேன், ஞாபகம் இருக்குல்ல? என்னடாச்சு? பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். காசு திரும்ப கேட்காம இருந்தா சரி. இது யாரு புதுசா இருக்கு? அக்காவா இருக்குமோ? இவன் தான் முதல்ல என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்சான். ஐயோ, இவன் வேஸ்ட். உடம்பு மட்டும்தான் இருக்கு, உடம்புக்கு ஏத்த மாதிரி தைரியமும் அறிவும் கிடையாது. பயந்தாங்கோலி. அங்க ஒரு அட்டகாசமான பீஸ்ரா. எங்க? மீனாட்சியோட சூப்பரா இருக்காடா. அப்படியா? ஐயோ, இரு நான் நிஜமா மாமே, செமையா இருக்கா. ஒரு கண்ணு இல்லைனாலும் சேட்டையை பார்த்து. யார் இது? எனக்கு தான். இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன் கூட கொஞ்சம் ஓகே தான். நம்ம 2 பேருக்கும் ஒரே டைம்ல அப்ளிகேஷன் போடுறான் பாத்தியா? நீ இவனை ஓகே பண்ண. பிரச்சனை ஆயிடுமோ? மனசு வச்சா இவனை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். அப்பாவி மாதிரி இருக்கான். லவ்வெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் என்னோட கால் இப்படி இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை எதுவும் வராது. அவனுக்கு அந்த விஷயம் தெரியாம பாத்துக்கிறது உன்னோட சாமர்த்தியம். லவ் பண்ணி அவ முழுசா உன்னோட கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட குறைய நீ அவனுக்கு தெரிய வைக்கணும். அது வரைக்கும் இது எதுவும் நீ பெருசா நினைக்காம உங்களோட காதலை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும். மாவே, இவன் சொன்னது கரெக்ட் தான்டா. அங்க பொண்ணு ஒண்ணு இல்ல 2 பேர் இருக்காங்க. நான் இதுக்கப்புறம் பிரம்மச்சாரி இல்லடா, இனி மன்மத லீல தான். அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த புது பொண்ண நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள மீனாட்சி யாருக்கு வேணும்னு சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கோ. எனக்கு வேண்டாம். டேய், என்ன நடந்தாலும் மீனாட்சி எனக்கு மட்டும் தான்டா. அடே பரோட்டா, மீனாட்சி எனக்கு தான்டா சொந்தம். ஐ லவ் யூ மீனாட்சி. டேய், இனிமேல் யாரும் அவன் பின்னாடி சுத்த கூடாது, சரியா? அவளை தான் நான் என் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். டேய் நிறுத்துறா, ரொம்ப பேசாதடா. மீனாட்சி கூட நீ பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அவளுக்கு ரூட்டு விட்டனா புருஷன் பொழந்து கட்டிடுவான். ஐயோ, அப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அந்த பொண்ணோட பேரு விஜி, அவ புருஷனோட பேரு ரமேஷ். மீனாட்சியோட பக்கத்து வீட்டுக்காரங்க. விஜயை கல்யாணம் பண்ணி கொடுக்காததால பெரிய பிரச்சனை பண்ணவர் அவரு. அவர் பொண்டாட்டி விஜிக்கே ரூட்டு போறேன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல என்ன? ஓஹோ,
எல்லா விஷயமும் டீட்டெயிலா சொல்றியே. டேய் மீனாட்சிக்கு போடா நான் தோசை. மீனாட்சியை நீ கஷ்டப்படாத. அவன் யார்? அவளை நான் பாத்துக்கிறேன். டேய் மீனாட்சி வேணும் நீ தானடா இப்ப சொன்ன. நான் சொன்னது அப்ப. இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. மீனாட்சி இனி என்னோட ஆளு. அவளை இந்த கம்யூனிட்டிக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அத நீயா முடிவெடுத்தா போதுமா? நானும் யோசிக்கணும். டேய் மீனாட்சிக்கு நானே போதும், நீ எல்லாம் ஒண்ணு வேணாம். ஒழுங்கா மீனாட்சியை மறக்கிறதா உனக்கு நல்லது. அமைதியா போடா. 500 ரூபாய் கொடுக்குறான். இந்தாடாப்பா. ஓஹோ, இப்ப நீங்க உன் கூட இல்ல. இங்க யாரும் அடிமைலாம் கிடையாது. டேய், விடு அவனை. டேய், விடு. நீங்க எப்ப பாத்தீங்க? நான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகும்போது என் ஹால் டிக்கெட் தொலைஞ்சு போச்சு. எக்ஸாம் எழுத முடியாம என் வாழ்க்கையே போக போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அப்பதான் ரமேஷ் திடீர்னு என்னோட எக்ஸாம் ஹாலுக்கு வந்து என் ஹால் டிக்கெட்டை கொடுத்தாரு. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். அவரை மாதிரி ஹெல்ப் பண்றவங்களை யாரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்ன மீனாட்சி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உங்களுக்கு தெரியுமா, ஆ, இந்த திருடிக்கு ஆள் இருக்கு. ஆ, அதெல்லாம் இல்லாம இருக்குமா? அழகியாச்சே. ஆமா ஆமா. உன்னோட லவ் சக்சஸ் ஆக என்னோட சார்பா வாழ்த்துக்கள். ம், அது இருக்கட்டும், யார் அவரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்பதான் அதெல்லாம் செட் ஆயிருக்கு. ஆஹா. ஆ, இந்தா உனக்காக தான் இதை வாங்கினேன். அக்னி சிறகுகள். இந்த புக்கை நீ படி. 1000 புக்குக்கு சமம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீ கேட்டது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது முல்லைப்பூ தானே? சரி, நான் குளிச்சுட்டு வரேன். ஆ மீனாட்சி, நீ போய் படிக்கிற வேலையை பாரு. கிளம்பு கிளம்பு. என்ன அனுப்பிட்டு அக்கா கூட தனியா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? எனக்கு நல்லா புரியுது. சரி சரி.